Hi friends, welcome to High Foods. இன்னைக்கு குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே டார்ட்டிலா ராப்பும் சிக்கன் பர்கரும் ஏர் ஃப்ரையர்ல தான் பண்ணிருந்தேன். செய்யறதுக்கு ஜஸ்ட் 10 minutes மட்டும் தான் ஆச்சு. வெறும் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ற டைம் மட்டும் தான். ஸோ அந்த ஏர் ஃப்ரையர்ல கொடுத்துருக்க பேன்ல 500 grams போன்லெஸ் சிக்கன், நீளமாக கட் பண்ண கேப்சிகம், கொஞ்சம் ஒரே ஒரு ஆனியன் மட்டும் போட்டுட்டு இது நல்லா பெரட்டி விட்டுட்டேன். இன்றைக்கி ஸ்டவ்லாம் நம்ம பற்ற வைக்க போகிறது இல்லை. இதில் ரொம்ப குறைவான ஆயில் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த ரெசிபி இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் போட்டு இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே நம்ம ஹை ஃபுட்ஸோட சிக்கன் மீட் மசாலா 3 இல்லைன்னா 4 ஸ்பூன். இதுலேயே உங்களுக்கு மிளகு, சீரகம் எல்லாமே இருக்குது. ஸோ கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஃப்ளேவருக்காக நான் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைனீஸ் ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டிருங்க. ஆரெங்கோ, பேப்ரிக்கா, சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் சினமன் பவுடர், இது எல்லாமே எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். கார்லிக் பவுடர், ஏன்னா இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறது இல்லைல்ல. ஸோ அதனால் நான் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஷேஸ்வான் சாஸ் போட்டிருந்தேன் கொஞ்சமாக. அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ், இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே இந்த மசாலா மேரினேட் ஆகிடும். இது நீங்கள் ஊற வைக்கலாம் வேணாம். ஒரு 3 சின்ன ஸ்மால் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நம்ம கடாயில்னா அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ணோம். அண்ட் ரொம்ப நேரம் நம்ம நின்று கால் வலிக்க சமைக்கணும்ல. ஏர் ஃப்ரையரில் அந்த தொல்லை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வெட்டி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட்லாம் பண்ண வேணாம். நம்ம சிக்கன் மீன் மசாலாலே சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் கசகசா, தனியா, மிளகு எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கிறதுனால காரமும் அதிலே கொஞ்சமாக இருக்கும். ஸோ நம்ம ஏர் ஃப்ரையரில் சமைக்கிறதுக்கு நம்ம ஹை ஃபுட்ஸோட சிக்கன் மீன் மசாலா உள்ள காரமே போதும். ஸோ உள்ளே நம்ம செஞ்ச ஸ்டஃபிங்கை வச்சுட்டு 200 degrees செல்சியஸில் ஒரு 15 minutes மட்டும் டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு நான் குளிக்க போயிட்டு வந்துட்டேன். யாரோ ஒரு புத்திசாலி சயின்டிஸ்ட் இந்த ஏர் ஃப்ரையரை கண்டுபிடிச்சவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இல்லைனா கண்டிப்பாக 15 minutes நான் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் குளிச்சுட்டு பார்த்தா சூப்பராக அந்த தந்தூரி, பார்பெக்யூ, கிரில்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சிக்கன் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பொரிச்ச உணவில் உள்ள டேஸ்ட் என்ன தான் அடுப்பில் சமைச்ச டேஸ்ட் ஏர் ஃப்ரையர்லலாம் வரல அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே நம்ம போடுற மசாலால தான். ஸோ இந்த மசாலாவோட இதுலேயே நல்ல ஜூசினஸ் எல்லாமே இருந்தது. ஸோ கடையில் தான் பர்கர் வாங்கியிருந்தேன். பர்கருக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அப்புறம் மயனீஸும் பர்கர் மையவும் போட்டு மூடிட்டேன். சூப்பர் ஜூஸியாக இருந்தது. கஸ்டமர்ஸ்க்கும் நிறைய பேர் வாங்கி சொல்லியிருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு. இதே டார்ட்டிலா ரேப்பில் வச்சு அதே பர்கர் மையோ அதே மயனீஸ் போட்டு ரோல் பண்ணிட்டீங்கன்னா சிக்கன் டார்ட்டிலா ரேப் ரெடி. இதை லேசாக தோசை தவாவில் பட்டரில் டாஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி வெளியே போய் வாங்கி சாப்பிடாம வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம மசாலாஸில் உள்ள நிறைய ஸ்பைசஸோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் சேரும். நம்ம மசாலாஸ்லாம் வேணால் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம ஹை ஃபுட்ஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.